இப்போ இந்த கோயம்புத்தூர்லேங்க நம்ம இப்போ நின்றுக்கிற ஏரியா வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்பாபா கோயிலேருந்து லெஃப்ட் எடுத்துங்க, பவர் ஹவுஸ் போய் 100 ஃபீட் போகிற வழிங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இங்கே டிராஃபிக் அதிகமாகுதுங்க. டிராஃபிக்னா சாதாரண டிராஃபிக் இல்லைங்க, பயங்கரமாக டிராஃபிக் ஆகுதுங்க இந்த இடத்துல மட்டும். எஸ்பெஷலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ வண்டி ஆப்போசிட்டில் நீங்களால் பார்க்க முடியாதுங்க. இந்த ரோடு வந்து ஆப்போசிட்டில் வண்டி போகவே முடியாதுங்க. ஏன்னா பிரிட்ஜ் வேலை நடந்துருக்கனால இப்போ யூட்டன் போட்டுலாம் வர முடியாதுங்கனாலிங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரத்தமுரி வழி போயிங்க அந்த கணபதி பாலம் தொட்டு போய்க்கிறாங்க. இது என்னென்னா கிட்டத்தட்ட சரியான டிராஃபிக் ஆகுதுங்க. இப்போ பேருந்து, எல்லா பேருந்துங்க, அரசு பேருந்து, தனியார் பேருந்து, அப்புறம் எல்லாருமே டுவோர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் போகிறவங்க எல்லாருமே இந்த ரோடு பிடிச்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் இப்போ நம்ம போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் காருக்கான காரணமே அதுதாங்க. ரெண்டாவது என்னென்னா, சரியான போக்குவரத்து இதுவும் இல்லைங்க. இங்கே டிராஃபிக் போலீஸோ இல்லை வேறு யாராவது நின்று டிராஃபிக்கை ஒரு முறைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறதும் சுத்தமாகவே இல்லைங்க. ஹெவியாக, அதாவது இப்போ வந்து நாங்கள் நின்று ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. டெய்லி ஒரு 1 மணி நேரமாவது ஆயிருதுங்க இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்குங்க. அது சாதாரண நாட்களில். விசேஷ நாட்கள் இல்லைன்னா வார விடுமுறை இல்லைன்னா வார இறுதியிலலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நகர முடியறது இல்லைங்க. நீங்கள் பார்க்கலாங்க, எல்லாம் இன்ச்சாக தான் நகருதுங்க. ஒரு பக்கம் பயங்கரமான என்ன சொல்கிறதுங்க, இது ஒரு ப்ரெஷரும் போடுதுங்க டிரைவிங்கில். இனிமேல் பஸ் டிரைவர்களுக்கெல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப தூரம் அவங்க மறுபடியும் ஓட்டணும், மறுபடியும் மேட்டுப்பாளையம் போகணும், இல்லை வெளியூர்லேருந்து வர வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்கு கடந்து போகிறக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுதுங்க. அப்புறம் நெரிசல் ஒரு பக்கம் இருக்குதுங்க, மன அமைதி, மன உளைச்சலுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாகன விபத்துகளும் வந்து இந்த ஏரியாவில் பர்டிகுலராக நிறையாவே நடக்குதுங்க. ஒரு முறையே பண்ணலிங்க. இந்த ஃப்ளைஓவர் கட்டுறங்கிற பேர்லிங்க, சாய்பாபா கோயில் ஃப்ளைஓவர் கட்டுறங்கிற பேர்லிங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் சிக்க விட்டுறாங்க. இது நாளைக்கு வந்து இந்த பெரிய ஃப்ளைஓவர் திறப்பு விழாங்கிறனால நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கஷ்டங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் வர்றதுங்கிறது பயங்கர டிராஃபிக் ஆகிட்டே இருக்குங்க. எல்லா பக்கம் வண்டி வந்து கிராஸ் ஆகிறனால இந்த 3 பக்கம் இது வந்து ஒரு முறையாக என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு ஒன் வே பண்ணியிருக்கணுங்க. ஏதோ ஒரு வழி ஒன் வே பண்ணிவிட்டு ரூட்டை மாற்றிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்ங்க. ஒரு நாள் நான் அப்படி என்ன பண்ணேன், சரி இந்த வழியில் வர வேண்டாமேன்னு சொல்லி கணபதி அந்த லெஃப்ட் அடித்து போயாச்சுங்க. சரி அதில் போய்க்கலான்னு போனாங்க. அதுக்கு மேலே இருக்குதுங்க. சுத்தமாகவே வண்டி அந்த ரூட்டில் அது மேலே வழியும் சின்னதுங்க. எங்கே பார்த்தாலும் வழி சின்னதுங்க. ரோடு அப்படிங்கிறது ஃபெசிலிட்டி வந்து கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. நீங்கள் என்னதான் பெரிய ஃப்ளைஓவர் அமைச்சு திறந்து விட்டாலும் கூடங்க உள்ளே இருக்கக்கூடிய ரோடோட வசதிகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. எல்லாமே டேமேஜாக இருக்குங்க. கரெக்டான போக்குவரத்து வசதியும் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாங்க, நம்ம இன்ச்சாக தான் வந்துட்டுருக்குறோம். உன்னி எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலைங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு. நான் அரை மணி நேரம் ஆச்சுங்க வந்து நின்று வீடியோ ஓட்டி ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுதுங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. நான் உங்களுக்கு இது எப்படின்னா ஸ்லோ இதில் கேப்சர் பண்ணி கொஞ்சம் ஸ்பீட் போட்டுவிட்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, மெதுவாக ஊறிட்டு இருக்குதுங்க வண்டி. ஒவ்வொரு இன்ச்சாக கிளச் லைஃபு, சஸ்பென்ஷனு எல்லாமே கேள்விக்குறி ஆகிடுதுங்க. டூ வீலர் கூட பெஸ்ட்டுன்னு பார்த்தா டூ வீலரும் போக முடியுது. இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜாமுங்க, பக்காவாக ஜாம் ஆகி நிற்குதுங்க. இந்த இடத்துல ஒரு யாராவது போக்குவரத்து துறை அதிகாரிகள் இல்லை யாரோ ஒரு டிராஃபிக் ஆளுங்க நின்னாங்கன்னா கரெக்டுங்க. ஒருத்தருமே இருக்கிறது இல்லைங்க. வண்டி ஆப்போசிட் அப்படியே வந்து இது வந்துடுங்க. இந்த ரோட்டில் ஆப்போசிட் சைடு ரோடு பாருங்கள், ஒரு ஸ்கூட்டரு பைக்கு தான் போகுமே தவிர பெரிய வண்டி எதுவுமே போகவே முடியாதுங்க. ஏதாவது இங்கே லோக்கல் இருக்கிறவங்க ஒரு காரோ ஒரு பைக்கோ போகலாங்க. ஆனால் பஸ்ஸு முதல் கொண்டு டெம்போ, லாரி எல்லாமே அந்த ரூட்டில் தான் போய் ஆகணுங்க. அப்போ அங்கே யாராவது ஒருத்தர் நின்னா தானே முடியுங்க. இல்லைன்னா இது ஒன் வே பண்ணுங்க. இந்த வழியை அடைச்சி போட்டுங்க. இதர் அப்படி நம்ம கணபதி அந்த டெக்ஸ்டூல் பாலம் வழியாக கூட போய் கணபதி வந்து வரலாங்க. அதுவும் டிராஃபிக்குங்க. சரவணம்பட்டி ரூட்டும் டிராஃபிக்கு. இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குங்க. மனுஷனால நிம்மதியாகவே ஓட்ட முடியறது இல்லைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வண்டி ஓட்டுறக்கும் சிரமமாகி போயிடுதுங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பெரிய லெவலில் வந்துடுதுங்க. முதல் மாதிரியெல்லாம் அனுசரித்து போகிறதும் கிடையாது. ஏன்னா எனக்கு அது தெரிஞ்சுதுங்க. ஏன் அனுசரித்து போக முடியறது இல்லைன்னா இந்த பெங்களூர் மாதிரி, சென்னை மாதிரி இங்கேயும் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அப்புறம் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. ப்ரைவேட் பஸ்ஸோட கண்டக்டருக்கு பாவ இறங்கி போய் நின்று ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அந்த வண்டிக்கு பேருந்துக்கு வழி எடுத்து போகிறாங்க. அது மிகப்பெரிய கொடுமைங்க. ஏன்னா சிங்கிள் வண்டினா தெரியாதுங்க. உள்ள ஒரு 60 பேர் 70 பேர் எல்லாம் வேலைக்கு முடிச்சுட்டு போகிறவங்களும் இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட் வரவங்களும் இருப்பாங்க. அதனால் போய் யாராவது ஒருத்தர் நிறுத்தி இப்போ அவங்க ஈடுபடுற அளவுக்கு ஆகி போச்சுங்க. அதான் மனவேதனையாக இருக்குங்க. இது முறையாக ஒரு போக்குவரத்து அதிகாரி இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை டிராஃபிக் சார்ந்த நபர்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியார் நடத்துனரோ அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்களோ தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து உண்மையாகவே மனசு கஷ்டமளிக்கிற ஒரு விஷயங்க. இந்த மாதிரி இவ்வளோ அதிகாரிகள் இருந்தும் இந்த இடத்துல டிராஃபிக் ஆகும்னு தெரிஞ்சும் ஒரு மெத்தனை போக்குங்க, இங்கே யார் போய் நிற்பா அப்படின்ட்டுங்க. இப்போ பாருங்கள், ஜாம் ஆயாச்சுங்க. இதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலிங்க. நான் வெளியே வருது கம்ப்ளீட்லி பேக்கடுங்க. ஜாம் பேக்கட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 பக்கம் வண்டி முட்டிட்டு நிற்குதுங்க. இது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் வண்டி போகுங்க. இந்த இடமே ரொம்ப டேஞ்சருங்க. நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறக்காக இந்த வீடியோ போட்டுருக்கேங்க. இந்த இடமே ஏன் டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வண்டி போக முடியாத அளவுக்கு கிராஸாக நிற்குதுங்க. அதாவது நேராக போக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் 2 பஸ் கிராஸுங்க. ஆம்புலன்ஸ் வருதுங்க, நீங்களே பார்க்கல கண்ணால்.
இப்போ ஆம்புலன்ஸ் போகுதுங்க. இந்த ஆம்புலன்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா உள்ளே வந்து இப்போ உண்மையாகவே எமர்ஜென்சி இருக்குங்க, கரெக்டுங்களா? எப்படி போகுங்க? 2 பக்கம் பஸ்ஸுங்க. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கணும், யாரோ ஒருத்தர் நின்று விட்டு கொடுத்துருக்கணுங்க. இல்லைன்னா காவல்துறை வந்து இந்த இடத்துல நின்றுக்கணுங்க. இந்த இடத்துல ஏன் நிற்கிறதே இல்லைங்க? தெரியும் உங்களுக்கு இது டிராஃபிக் ஆகிற இடம்னு நல்லா தெரியும். இவ்வளோ அப்பா ஆப்போசிட்டில் ஒரு ஆம்புலன்ஸுங்க, கொடுமைங்க. அச்சோ, அப்போ அந்த ஆம்புலன்ஸ் அப்படி போயிடுச்சுங்க. நீங்கள் பார்க்கலாம், ஆப்போசிட்லேயே ஒரு ஆம்புலன்ஸுங்க. ஆஹா, பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸுங்க. இந்த ரூட்டில் வந்து சிக்கிட்டாங்க. எப்படி போகுங்க? யோசிச்சு பாருங்க. அங்கே பாருங்க, ஆம்புலன்ஸ் எப்படி நின்றுட்டு இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே ஆம்புலன்ஸ் எப்படி டைட் பேக் ஆகிருக்குன்னு? இப்போ ஆம்புலன்ஸ் இப்படி டைட் பேக்காக நின்றுட்டு இருந்தால் அந்த உள்ள இருக்கிற ஆளுக்கு எப்படி போவாங்க? இப்போ இந்த பஸ் ஏறிட்டே இருக்காருங்க. இங்கே ஒரு பக்கம் வழி கொடுத்தா தானே போக முடியுங்க. நம்மளுக்கு இப்படி வண்டி ஏறிட்டே இருந்துச்சுன்னா எங்கே போய் ட்ரைவ் பண்ணுறதுங்க? இன்ச் பம்பர் வச்சு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ங்கிறது இங்கே தான் நம்மளால் அனுபவிக்க முடியுதுங்க. இவ்வளோ வந்துச்சுன்னா இப்போ நம்ம இங்கே நிற்கிறனால பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பின்னாடி அங்கே அது மட்டும் டிராஃபிக் ஆகிருக்குங்க. ஒவ்வொரு வண்டியும் போக முடியாத அளவுக்கு. இப்போ இது எங்கே சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த புது பாலம் கட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்து மட்டும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக தான் இருக்கும். இதில் பாருங்க, ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் ஹெல்மெட்டும் போடாமீங்க ஜம்முன்னு வராருங்க. அப்படியே போய்க்கலாம்னு நினைக்கிறாருங்க பைக்கருங்க. இதுதான் தப்புங்க. இப்போ இந்த ஆக்சுவலாக இது போகிற வழி இப்படி வந்து நடுவில் பிளாக் பண்ணால் மனுஷன் எப்படி ஓட்டுறதுங்க? 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம இப்போ கொஞ்சம் எட்டியே பார்க்குறோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு தனியார் பேர் இருந்துங்க, அவரும் உள்ளே வருவாருங்க. ரொம்ப ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த ஹாரனு, ஏர் ஹாரனு, லைட்டு அதெல்லாம் மீறி தான் நம்ம வண்டி ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோங்க. அதாவது வாழ்க்கையை வெறுத்தணுங்க. கோயம்புத்தூருக்குள்ளே வாகனம் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையை வெறுத்தணுங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தான் இன்றைக்கி நிலவிட்டு இருக்குதுங்க. மைலேஜ்லேருந்து ஒன்றுமேங்க, மைலேஜ், கிளச் லைஃப், சஸ்பென்ஷன் லைஃப் எல்லாமே டவுட்டு தாங்க. குழி இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆப்போசிட்டில் எவ்வளோ தூரம் வண்டி நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் பாருங்கள் எங்கே கொண்டு வந்து வண்டி விட்ற அப்படின்னு பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் நம்மளை சோதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சோதிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஆப்போசிட்டில் எவ்வளோ தூரத்துக்கு வண்டி நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது என்னன்னா ஆப்போசிட்டில் ஒன் வேங்க. அதனால் நான் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இல்லாத மாதிரி காமிக்குங்க. ஆக்சுவலாக அது அப்படி இல்லைங்க. அது எந்த ரூட் மட்டும் நின்றுட்டு இருக்குன்னு கோவை மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பாருங்க, ஆப்போசிட்டில் வர்றதே ரொம்ப தப்புங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இடம் கிடையாதுங்க. இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு வண்டி ஓட்ட முடியறது இல்லைங்க. இப்போ பஸ் எல்லாம் வந்து நின்றுச்சுன்னா பேக் இங்கே பாருங்க, இந்த இடத்துல முடிஞ்சுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுக்கு ஆப்போசிட்ல இருந்தால் வருவாங்க, இந்த ரைட் சைடு உள்ள இருந்தால் வருவாங்க வெளியேங்க. அது எந்த இடத்துல பாதிக்கும் நான் உங்களுக்கு மறுபடியும் கேமராவில் காமிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதோட முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. இது எங்கிருந்து நிற்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேங்க.